வெல்கம் டு மணி மாஸ்க். டெட்டால்ங்கிற பிராண்ட் 1933ஆம் ஆண்டு ரெக்கிட் பென்சியர் கம்பெனி ஆன்டிசெப்டிக் லிக்விட் லான்ச் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே டெட்டால் தான் பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் மார்க்கெட்ல, குறிப்பா இந்தியன் மார்க்கெட்ல. டெட்டால் ஒரு இந்தியன் கம்பெனி கிடையாது, ஃபாரின் பிராண்ட் தான். நம்ம உடம்புல ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா டெட்டால் போடுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. எல்லார் வீட்லயும் டெட்டால் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை போட்டா எரியும்னு நம்ம கவலைப்படுறோம், இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு போட்டு தொலைக்கிறோம். இதை பார்த்த எஸ்சி ஜான்சன் கம்பெனிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னன்னா, எரியாத மாதிரி ஒரு ஆன்டிசெப்டிக் இன்ட்ரடியூஸ் பண்ணா என்ன. டெட்டால் யூஸ் பண்ணி எரிச்சல்ல கஷ்டப்படுற எல்லா கஸ்டமர்ஸையும் நாம அப்படியே கொண்டு போயிடலான்னு பிளான் பண்ணாங்க. சாவலான்னு ஒரு ஆன்டிசெப்டிக் பிராண்டை 1993 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது போட்டா எரியவே எரியாது அண்ட் ஆல்சோ நல்லா வாசனையா இருக்கும்னு பொசிஷனிங் பண்ணி விளம்பரம் பண்ணாங்க. என்னது எரியாத ஆன்டிசெப்டிக்கா? எரியலன்னா அப்புறம் எப்படி வேலை செய்யும்னு கஸ்டமர் மனசுல சந்தேகம் வந்துச்சு. எரிச்சல் இல்லைன்னா அப்ப அது வேலை செய்யாதுன்னு மக்களுக்கு தோண ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணமும் டெட்டால் தான். அவங்க ஆன்டிசெப்டிக் லோஷன் எரிஞ்சாதான் பாக்டீரியா கிருமி எல்லாம் கொல்லுன்னு பிராண்டிங் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டெட்டால் பேண்டேட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எஸ்சி ஜான்சன் கம்பெனிக்கு அகேன்ஸ்டா. அதுவும் ஒரு அடிதான் எஸ்சி ஜான்சன் கம்பெனியோட பேண்டைடுக்கு. அப்புறம் என்ன, எரிஞ்சா எரிஞ்சு தொலையட்டும்னு டெட்டால தான் எல்லாரும் அதிகமா வாங்கினாங்க. ஆனா எரிச்சல் அதிகமானது எஸ்சி ஜான்சன் கம்பெனிக்கு தான். டெட்டாலுக்கும் சாவலானுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சாவலான் தான் பெஸ்ட் ஆன்டிசெப்டிக்னு ஒரு லேப் ரிப்போர்ட் சொல்லுது. அவ்வளோ பெஸ்டா இருந்தும் அந்த பிராண்ட் மார்க்கெட்ல விற்காம இப்பவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. மார்க்கெட்டிங் ஒரு பிலிப் காட்லர் என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட்டிங் புரிஞ்சுக்கிறது ஈஸி, ஆனா நடைமுறையில செயல்படுத்துறதுதான் ரொம்ப கஷ்டம்னு. மார்க்கெட்டிங், பொசிஷனிங் ஆர் பிராண்டிங் இந்த மூணும் தப்பா பண்ணதுனால சாவலான் பிராண்ட் மார்க்கெட்ல ஃபெயில் ஆயிடுச்சு. சாவலான் பண்ண தப்புனால டெட்டாலோட செல் எகிரிடுச்சு பயங்கரமா. டெட்டால் மேனுஃபேக்சர் பண்ற ரெக்கிட் பென்சியர் கம்பெனியோட லாஸ்ட் இயர் ரெவன்யூ கிட்டத்தட்ட 1286 கோடி. அந்த கம்பெனியோட மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் ஹார்பிக், டூரெக்ஸ் காண்டம்ஸ், ஏர்விக்ஸ் இதெல்லாம் அவங்க ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகணும்னா மார்க்கெட்டிங், பொசிஷனிங், பிராண்டிங் ரொம்ப சரியா பண்ணணும். அப்படி பண்ணலன்னா சாவலானோட நிலைமை தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு மணி மாஸ்க் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.